வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உமன்ஸ் மேட்ச்ல 8வது மேட்சான யூபி வாரியர்ஸுக்கும் குஜராத்துக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட், ஃபைனல் ரிப்போர்ட்ல இருந்து பிச் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னமும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மை மாஸ்டர் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசா வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கறத நீங்க கடைசி பால்ல கூட ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஈஸியா நல்ல மேட்ச் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து பிளே பண்ணீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி இல்ல. அது போக நமக்கு வந்து ஃபேண்டசிக்கு டெய்லி வந்து உமன்ஸ் மேட்சுக்கு வந்து ஃப்ரீயா கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட் வந்து பெங்களூர் தான். பட் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பிச்சோட பவுண்டரி லைன் கொடுக்குறாங்க. நேத்துக்கு முந்தானத்து வந்து பாத்தீங்கன்னா பிச்சோட பவுண்டரி லைன் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 50 மீட்டர் ஆஃப் சைடு லெஃப்ட் சைடு பொறுத்த வரைக்கும் 50-64 இருந்தது. ஆஃப் சைடு லெஃப்ட் சைடுல ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 65 மீட்டர். இது அன்னைக்கு விட இது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பவுண்டரி லைன் வந்து பெருசா தான் இருந்தது. பெருசா இந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு, டியூ ஃபேக்டர் அப்படிங்கறதுனால. அது மட்டும் இல்லாம இந்த கிரவுண்ட் வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் வென்யூ கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து எல்லாமே ஸ்கோர் கம்மியா தான் பண்றாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு சில 150 பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ நீங்க பாருங்க, லாஸ்டா நடந்த ஒரு 4 மேட்ச் ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். யூபி வெர்சஸ் மும்பை மேட்ச்ல யூபி முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா மும்பையை வந்து வின் பண்ணிட்டாங்க 163 ரன். அதுவும் குறிப்பா செகண்ட் பேட்டிங் தான். இங்கேயும் பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் எல்லாமே ஒரே ஒரு மேட்ச் தவிர ஆர்சிபியை தவிர இங்க எல்லாமே செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்டும் ஸ்பின்னர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பேலன்ஸ்டா தான் விக்கெட் எடுக்கிறாங்க. ஃபாஸ்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. டோட்டலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 மேட்ச்ல இந்த மேட்ச்ல ஸ்பின்னர் வந்து 1 விக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. இந்த மேட்ச்ல வந்து ஈக்குவலா இருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் 2 விக்கெட் இருக்கும்போது அப்போ ஃபாஸ்ட் வந்து மேஜர் 1 விக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 விக்கெட் ஸ்பின்னர் கூடங்கிறதால மேஜரா லாஸ்ட் 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் ஸ்பின்னர் வந்து அதிகமா இருக்கிறாங்க. பட் ஃபாஸ்ட் ஸ்பின்னரும் ஈக்குவலா தான் விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். டோட்டலா நமக்கு வந்து இந்த பிட்ச்ல வந்து 6 மேட்ச் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். அதுல வந்து ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட். 5 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் தான். ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 0ல இருந்து 150க்குள்ள 6 இன்னிங்ஸும் 169க்குள்ள 4 இன்னிங்ஸும் 2 இன்னிங்ஸ் வந்து 189க்குள்ள 90 பிளஸ் பாத்தீங்கன்னா பெருசா இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணல. ஹை ஸ்கோர் எம்ஐ வந்து 173 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோர் ஜிடி 107க்கு 7 விக்கெட் விட்டுருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூபி வாரியர்ஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா யூபி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நல்லாவும் வின் பண்ணாங்க. அதுவும் மும்பையை வந்து வின் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் தான். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஹாரிஸ்க்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முதல்ல என்ன பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர் அவங்க வந்து. ஸோ அதனால நீங்க வந்து ஸ்பின் பவுலர் தான், பட் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். நம்ம ஆஸ்திரேலியா நடக்கக்கூடிய பிபிஎல் இந்த மாதிரி லீக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து மெக்ராத் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா டீம்னு வரும்போது பயங்கரமா ஆடுறாங்க. பட் லாஸ்ட் 2 மேட்சா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்ற லெவலுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட 22 ரன் பிளஸ் 1 விக்கெட் எடுத்தாங்க. பட் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அதனால அவங்களுக்கு நீங்க நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தீபி சர்மா. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட் மிஸ் ஆயிருக்கு, பட் பாத்துக்கோங்க நல்லாவே ஆடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இந்த 3 ஆல்ரவுண்டரும் பாத்தீங்க அப்படின்னா சொல்ற லெவலுக்கு பெஸ்டான ஆல்ரவுண்டரா இருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல எகல்ஸ்டோன் வந்து இங்கிலாந்தோட மெயின் ஸ்பின் பவுலர். நல்ல பவுலிங் பண்ணுவாங்க பாருங்க. கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாங்க ஷுவரா. பிளஸ் 1 விக்கெட்னாலும் மினிமம் எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால எகல்ஸ்டோன் வந்து 4வது இம்பார்ட்டன்ட்ல நீங்க வைக்கலாம். 5வது வந்து பாத்தீங்கன்னா ஹீலி, ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணிசமா ஆடக்கூடிய பிளேயரா தான் இருக்கிறாங்க. பட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஹீலி இல்லைன்னா மோனி 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் எடுத்தாலும் அந்த ஆப்ஷன்ல நீங்க 5வது ஆப்ஷன் போகலாம். 6வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபாட் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 6 பேருக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். லாஸ்ட் மேட்ச்ல 57 ரன் அடிச்சதுனால இவங்களுக்கு எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பெருசா இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லைன்னு தோணுது. இந்த 6 பேருக்குமே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிடி டீம். ஸோ ஜிடி இந்த சீசன்ல பெருசா சொல்ற லெவலுக்கு ஆடல. 2 மேட்ச் ஆடி 2மே தோத்துருக்காங்க. எப்பவுமே ஆர்சிபி பண்ணுவாங்க, 2 மேட்ச் ஆடி 2 தோப்பாங்க. இந்த வாட்டி இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க மற்ற எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா டாப்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா ஆல்ரவுண்டரா இருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் 6ல கார்னர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா
ஒரே ஒரு பேட்டிங் பிளஸ் bowling பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டரா இருக்காங்க. 2 மேட்சா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீசென்டான ஆஸ்திரேலியன் பிளேயர் அப்படிங்கறதுனால அவங்க மட்டும்தான் இருக்காங்க. வேற யாருமே பாத்தீங்கன்னா கேம்ல தான் பவுல் பண்ணுவாங்க, பட் சொல்ற லெவலுக்கு பெருசா நம்ம நட்சேவியரி, அப்புறம் அமிலா கர்ரி, மேத்யூஸ் இந்த மாதிரி பிளேயர்லாம் அவங்க கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மைனஸ். அதே மாதிரி ஜான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் இந்தியன் ஆல்ரவுண்டர், பட் அவங்களும் பெருசாலாம் பவுலிங் பண்ணதா கிடையாது. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். பேட்டிங்னு பாத்தீங்கன்னா மோனி, அடுத்தது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட், இவங்கலாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர். ஸோ அதனால எந்த மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு தெரியாது, பட் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ 3வது ஆப்ஷன் இவங்களுக்கு கேம்ல தான் வேணாம். ஆனா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்வர் வந்து கொஞ்சம் நல்லாவே பவுலிங் பண்றாங்க. 2 மேட்சா பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலிங்ல இருக்கிறாங்க. ஸ்னேகரனா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எதுவும் எடுக்கலனாலும் ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் வந்து ஏதோ ஒரு 10 ரன் ஆடி கொடுப்பாங்க, அதனால இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இதுவும் கேத்தரின் பைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பவுலிங் ஆப்ஷனுக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மேக்னா சிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசா பவுலிங் பண்ணல. ஸோ நியூசிலாந்து பிளேயருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா கூட நீங்க தாராளமா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல 2 பேர் எடுத்திருக்கோம், பேட்ஸ்மேன்ல 2 பேர், ஆல்ரவுண்ட்ல 4 பேர். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன்ல தான் சேஞ்ச் ஆக போகுது. அது வேற ஒரு சேஞ்ச் இல்லை. இது வந்து ஹீலிக்கு பதிலாக மேபி யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து மாற்றி எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். மற்றபடி இதே டீம் தான். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் கார்ட்னர் வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன்ல இருக்காங்க. மெக்ராத் வந்து பெஸ்ட் விசில வரலாம், மேபி தீபிக் சர்மாவும் பெஸ்ட் விசில வரலாம். அடுத்து ஹாரிஸும் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் விசில வரலாம். இந்த 4 பேருக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானதா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த 4 பேரையுமே கொஞ்சம் வந்து ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டனாவோ இல்லைன்னா உங்க டீம்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் யூபி வெர்சஸ் குஜராத்துக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.